கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 மினிட்ல ஈஸியாக 2 டைப்ஸ் ஆஃப் மக் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 மக் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட், ஒரு டீஸ்பூன் ஆயில், டூ டீஸ்பூன் மில்க், மில்க் பத்தலைன்னா லாஸ்ட்டில் மாவு போட்டதுக்கப்புறம் திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபோர் டீஸ்பூன் மைதா. உங்கள் கப்போட சைஸை வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பூனோட சைஸ் எடுத்துக்கோங்க. எந்த கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் என்னோடய ஸ்பூன் சைஸும் பெருசாக இருக்குது. உங்களோட கப்பு சின்னதாக இருந்ததுன்னா சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபோர் ஸ்பூன் மைதாவுக்கு 2 ஸ்பூன் சுகர் பவுடர் போடணும். அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, pinch of salt. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாலும் போட்டுற வேண்டாம், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒன்றுத்தில் வந்து நான் வெனிலா ஃப்ளேவரில் பண்ணுறேன், இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறேன். இது டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க்கு கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு ½ டீஸ்பூன் லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்த்திக்கோங்க. நம்ம எக் எதுவும் சேர்க்காதனால இந்த லெமன் இல்லைன்னா வினிகர் ஏதாவது ஒன்று சேர்த்தா மாத்திரம்தான் நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். நான் மேலே சும்மா டாப்பிங்ஸ்க்காக இதை போடுறேன். சாக்லேட் பவுடரில் சாக்லேட் போடுறேன். வெனிலாவுக்கு கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் ரெடி. இது ஈஸியாக பிகினர்ஸ் குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் ஈஸியாக அவங்களே ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.